1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கலாம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோட பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நியாயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. இப்பொழுது நாம் தபசு நாட்களில் லென்த் நாட்கள் இருக்கிறபடினாலே நான் யோசித்தேன், கொஞ்சம் தேவனுடைய வார்த்தை அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்க வேண்டும் என்று, அவர் சிலுவை குறித்து தியானிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஏவுதலை கற்றுக். ஆகவே இந்த நாளிலும் அதை குறித்து தியானிக்கலாம் என்று யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் சொல்கிறார். அவர் முதலாவது கொரிந்து சபைக்கு பிரசங்கிக்க போகும்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மக்கள் அவரை கண்டு பயந்த நாட்கள் உண்டு. அவர் சபையை துன்புறுத்தினது நிமித்தம் அதிகமாக ஜனங்கள் அவரை கண்டு பயந்தார்கள். ஆகவே அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது கூட, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அநேகர் அவரை நம்பவில்லை, அவரை பயந்தார்கள். ஆகவே இவர் ஒவ்வொரு தடவையும் இந்த மக்களோடு தேவனுடைய வல்லமை குறித்து கிருபை குறித்து பேசும் பொழுது அவரும் நடுக்கத்தோடு பயபக்தியோடு தான் செல்வார். காரணம், அவர் முன்பாக நான் ஒன்றுமில்லை, இவர்களெல்லாம் தேறினவர்கள், எனக்கு முன்பாக இருந்தவர்கள், ஆகவே இவர் முன்பாக நின்று நான் என்னென்று சொல்ல போகிறேன் என்று தான் சொன்னார். ஆனால் இங்கே சொல்றார், உங்களுக்கு நான் வரும் பொழுது கலக்கத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் வந்தேன். ஒரு பெரிய பேச்சாளராக அல்ல, சொற்பொழிவாளர் பேசுகிறக்கூடிய ஒரு திறமையான ஒரு மனுஷனாக அல்ல, அதாவது ஞானத்தில் நிறைந்தவனாகவும் அல்ல, என் பலவீனத்தில் வந்தேன். ஆனால் ஆண்டுடைய வல்லமையை நம்பி, ஆண்டுடைய கிருபையை நம்பி, அவருடைய அபிஷேகத்தை நம்பி நான் வந்தேன் என்று சொல்லி இங்கே சொல்வதாக பார்க்கிறோம். அது முதலாவது சொல்றார், நான் இடத்தில் வரும்பொழுது ஒன்றைதான் உங்களுக்கு அறிந்து கொள்ளப்படி விடுகிறேன். I have determined not to know anything among you except Christ and Him crucified. நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்து யார் என்று முதலாவது நீங்கள் அறிய வேண்டும். இரண்டாவதாக அவர் சிலுவையில் அறியப்பட்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு தெரிந்தால் போதும். ஆகவே அதை தான் உங்களுக்கு நான் வற்புறுத்தி சொல்லும்படிக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். பிரியமான தேவர்களே, இந்த இடத்துல அவர் சொல்லும் ஒரு முக்கியமான காரியம், இது முன்பாக வசனத்தை வாசிக்கும் என்றால் முன்பாக அதிகாரம் நான் சொல்கிறார். சிலுவை குறித்த உபதேசம் யூதர்களுக்கு இளைஞராகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் காணப்பட்டது. ஆனால் விசுவாசிக்க நமக்கோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட நமக்கோ, முன் குறிக்கப்பட்டு முன் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கோ அது தேவ பலனும், அது வல்லமையும் தேவ வல்லமையும் நிறைந்ததாக, தேவ வல்லமையும் தேவ ஞானம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்வதாக பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிதான் அநேக இடத்தில் கிறிஸ்துவ குறித்த பிரசங்கங்கள், சிலுவை குறித்த உபதேசம், சிலுவை குறித்த பிரசங்கம் மக்களுக்கு ஒரு சாதாரண காரியமாய் தோன்றுகிறது. அல்லாவிட்டால் அது ஒரு பைத்தியமாக தோன்றுகிறது. சிலரோடு நான் பேசியிருக்கிறேன். அப்போ சொல்வார்கள், சிலுவையில் இயேசு சுவாமி 2000 வருஷம் மதித்தார்னு சொல்கிறீங்க, அவர் இப்பொழுது எப்படி அவங்க பாவத்தை தீர்க்க முடியும்? அல்லாவிட்டால் அவர் மரணம் எப்படி எல்லாருடைய பாவத்தை தீர்க்க முடியும் என்றெல்லாம் பேசுவார்கள். காரணம், அவருக்கு இந்த உலக ஞானத்தில் நிறைந்திருப்பார்களுடைய, ஆனால் தெய்வீக ஞானம் அவருக்கு வெளிப்படவில்லை. அவைதான் வேதம் சொல்கிறது, அந்த ஞானத்தை அறிந்திருப்பார்கள் என்றால், இந்த தேவ ஞானத்தை அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சிலுவை அறிந்தது காரணம், இந்த ஞானம் ஒரு வெளிப்படவில்லை. இந்த உலக ஞானத்தை தேடி போனார்கள், உலக ரீதியாக தன்னுடைய பலத்தை தேடி போனார்கள், தன்னுடைய அறிவை தேடி போனார்கள். அதன் மூலமாக தேவனை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்ததாக பார்க்கிறோம். ஆனால் தோல்வி அடைந்ததாக பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்.
அதிகமாய் வேதனைப்படுத்தினார். ஏன் மறித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு அவர் காரணமாய் இருந்தார். அவர்களை சிறைச்சாலை கொண்டு போவதற்கு காரணமாய் இருந்தார். அவருக்கு இயேசு என்றால் எப்படி இருந்தது? வைத்தியமான சொல்லிட்டு அவருக்கு தோண்டியதெல்லாம் பெருசு என்ன? தேவாதி தேவன் அவர் அவருடைய ஓசை மூலம் அறிந்த நியாயப்பிரமாணம் தான் அவருக்கு பெருசா இருந்தது. அதை எல்லாவற்றிலும் தேறினவராய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் யூத சாஸ்திரத்தில் தேறினவராய் காணப்பட்டார். தேவ வசனத்தில் அல்லாவிட்டால் பிரமாணத்தில் நியாய பிரமாணத்தில் எல்லாம் அறிந்தவராய் தேறினவராய் காணப்பட்டார். கமாலியர் பாதத்தில் படித்தார் என்று சொல்லி வேத வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இதெல்லாம் ஒரு பைத்தியமாய் தோன்றியது. என்னது, யாரோ ஒரு மனிதன் வருவாராம், வந்து நமக்காக சிலுவையில் மறிப்பாராம், அவர் மூலம் நமக்கு பாவம் மன்னிப்புண்டாகும், என்னத்தை பதட்டுகிறார்கள் என்று சொல்லி இது வேத வசனத்துக்கு விரோதமாய் இருக்குது என்று சொல்லி அநேகரை துன்பத்தினார். தமஸ்கு வழியில போகும்பொழுதுதானே, வழியில செல்லும் பொழுதுதானே, மக்களை துன்பப்படுத்துவதற்காக அவர்களை சிறைச்சாலையில் போடுவதற்காக செல்லும் பொழுதுதானே இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். அவளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? கல்லில் முள்ளிலும் காலில் உதைப்பது கடினமா? இயேசுவாகிய நான் என்னையே நீ துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்வது பொழுது சத்தத்தை கேட்டார், கீழே விழுந்தார். அந்த நாளில் தானே அவர் ஒன்றுமில்லை, ஞானம் ஒன்றுமில்லை, அறிவு ஒன்றுமில்லை, இவையெல்லாம் ஒரு சாதாரண காரியம். ஆனால் இதை விட பெரிய ஒரு ஞானம் ஒன்று உண்டு. அதுதான் ரட்சிக்கும் ஞானம், தேவ பலனாகிய ஞானம். அது தேவனிடத்தில் தான் வருகிறது, இந்த உலகத்தில் வருவதில்லை என்று சொல்லி அவர் கண்டுகொண்டு தன்னை முற்றிலுமாய் அவர் அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சொன்னார், what will thou have me to do? Lord, what will thou have me to do? என்ன செய்ய சித்தமா இருக்கு? அந்த இடத்திலே தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததாக பார்க்கிறோம். பெரியமாக இன்னும் மனிதன் சொல்லும் காரியம்லாம் இல்லை. உங்களுக்கு சிலுவை அன்றி வேறு எதையும் நான் பிரதிநிதிக்க விரும்பவில்லை. I do not want you all to know anything. Only Jesus and Him crucified. All that you should know is only Jesus and Him crucified. ஏன் அப்படி சொன்னார்? இயேசு கிறிஸ்துவும் இயேசு சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவே நீ அறிய வேண்டும் என்று ஏன் சொன்னார்? அதுதான் அவர் கண்டுகொண்டார். தேவ ஞானமும் தேவ பலனும் இருப்பதாக. இந்த நாட்டில் எத்தனையோ பிலாசபர்ஸ் இருந்தாங்க, தங்கள் ஞானத்தெல்லாம் பயன்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் மதமைகளாக சொல்லுவது. He takes the wise in their own craftiness என்று வேதம் சொல்லுகிறது. He knows the thoughts of the wise, they are vain என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேக ஞானவாளிகள் உண்டு, அநேக அறிவாளிகள் உண்டு. ஆனால் கிருபையாய் தேவன் நமக்கு தெய்வீக ஞானத்தை அருளி இன்றைக்கு நாம் நாளில் உட்கார்ந்து அவரை ஆராதிக்கும்படிக்காய் கிடைத்தார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க. God with great people could ever understand or come to know the real truth of the gospel. God has revealed them unto us. God has revealed unto us through His mercy and through His grace. அதேதான் ஆண்டவருக்கு தன்னை சாஸ்திரமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக எதையும் செய்வேன் என்று சொல்லி சொல்கிறார். இவர் சொல்கிறார், சிலுவையில் நாம் பதிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த சிலுவையில் தான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. சொல்லுகிறது, மீட்பின் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு மீட்பு உண்டாகிறது. Through the redemption, the salvation, redemption comes through the blood of Jesus, through the cross of Christ. அது ஒருதான் நம்மை சுத்தமாக்க முடியும், அதுதான் நம்மை பாவத்திலிருந்து கழுவ முடியும், வேற வழியே இல்லை. ஆகவே நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நமக்கு நித்திய ஜீவன் வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் உண்டு. அது சிலுவை. கிறிஸ்தியா ஏன் கிறிஸ்துதான் நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே வசனத்துல 1 கொரிந்தியர் 1:30 நீங்க வாசிக்கணும்னு சொல்லப்படுது. அவரே நமக்கு தேவ ஞானம், அவரே நமக்கு மீட்பு, அவரே நமக்கு சுத்திகரிப்பு, அவரே நமக்கு நீதி. He is everything. Therefore he says, if any man glorifies, let him glory in the Lord. எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட போகிறோம்? எதையுமே இல்லை. காரணம், அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு மீட்பு, அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு சுத்திகரிப்பு. ஆகவே எதை குறித்து பேச போகிறோம்? எதை குறித்து மேன்மை பாராட்ட போகிறோம்? ஞானத்தை குறித்தா, நம் அறிவை குறித்தா, நம் பணத்தை குறித்தா, நம்முடைய படிப்பை குறித்தா? இல்ல. ஒருவன் தேவன் மேல் ஒருவன் மகிமைப்பட்டால், ஒருவன் ஏதாவது ஒரு காரியத்தில் மகிமைப்பட்டால், அவன் தேவன் அறிகிற அறிவில் அவன் மகிமைப்பட வேண்டும்.
அந்த சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். காரணம் அங்கதான் ரட்சிப்பு, அங்கதான் மீட்பு, வேற வழியே கிடையாது. பெரியமானவர்களே, ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் ஜெர்மன் தேசத்துல ஒரு இளவரசனாய் காணப்பட்டான். அதிக படிப்பு, ஞானம் எல்லாம் இருந்தது அவனுக்கு. ஒரு நாள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு சென்று அங்கே பார்வையிடும்படிக்காக அங்கே போய் பார்க்கலாம் என்று சொல்லி போனான். அங்கே வழிகாட்டி அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்தார். ஒவ்வொரு படத்தையும் காட்டிக் கொண்டு வந்தார். ஒவ்வொரு வர்ண படத்தையும் எல்லாவற்றையும் காட்டிக் கொண்டு வருகிறார். கிங் ஜார்ஜ் ஃபர்ஸ்ட், கிங் ஜார்ஜ் செகண்ட், கிங் ஜார்ஜ் தேர்ட், இவ்வளவு என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அப்பொழுது திடீர்னு ஒரு படத்துக்கு வந்தார். அந்த படத்தை பார்த்த பொழுது ஒரு வாலிபன் உடம்பெல்லாம் காயம், ரத்தம், தலையில் முள்முடி, சிலுவையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழிகாட்டி எல்லாவற்றால் அந்த கைதை பார்த்து கேட்ட ஒரு காரியம், இவன் யார்? அப்பொழுது அவர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரிதை கொடுத்து அவர் நமக்காகப்பட்ட பாடு, நமக்காக கொடுத்து அவர் சிந்தின ரத்தம், தன் ஜீவனை நமக்காக கொடுத்ததை பற்றி அவருக்கு விவரித்து சொன்னார். அதன் பிறகு கிட்ட போனார். அந்த படத்தின் கிட்ட கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. This have I done for you. What have you done for me? நான் இதை உனக்கு செய்தேன், நீ எனக்கு என்ன செய்தாய் என்று எழுதப்பட்டது. அதை பார்த்தோன்னா உள்ளம் குத்தப்பட்டவராக, எனக்காக ஒரு சிறுமியின் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. நான் என் ஞானத்தை நம்பியிருந்தேன், என் பலத்தை நம்பியிருந்தேன், பணத்தை நம்பியிருந்தேன், என்னுடைய செல்வாக்கை நம்பியிருந்தேன். ஆனால் இதுதான் ரட்சிப்பை கொடுக்கும், இதுதான் பாவ மன்னிப்பை கொண்டு வரும் என்பதை அறியாதிருந்தேன். இன்றைக்கு அந்த வாக்கியத்தை பெற்றேன் என்று சொல்லி அந்த வசனத்தை கேட்ட உடனே அவர் தொடப்பட்டவராக ஜெர்மன் தேசத்துக்கு சென்று சுவிசேஷத்தை கொண்டு போனார் என்று சொல்லி மொரோவியன் ரிவைவல் என்ற சரித்திரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சிலுவையின் காட்சி, அந்த சிலுவை தான் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். அது ஒன்றுதான் நம்மை விடுதலை செய்ய முடியும். அதை தான் பவுல் கண்டு கொண்டார். ஆகவே அவர் சபைக்கு சொல்லும் பொழுது, கொரிந்து சபைக்கு சொல்லும் போது இதைதான் சொன்னார். I want you to know only one thing. I am determined not to know that anything except Jesus Christ and Him crucified. All that we know should know is only Jesus and Him crucified. நீங்க அறிவினதும் அதுதான் என்று சொன்னார். காரணம் அங்கதான் பாவம் மன்னிப்பு, அங்கதான் ரட்சிப்பு. நம்முடைய ஞானத்தில் அல்ல, படிப்பில், அந்தஸ்தில் அல்ல, அவருடைய இறக்கத்தில் உண்டாகும், அவர் ஞானத்தில் உண்டாகும், அவர் பலத்தில் உண்டாகும் ஒரு கிருபை தான் என்று சொல்லி அந்த நாளில் தன்னை ஒப்பு கொடுத்தார் பார்க்கிறோம். ஆகவே அதுவே பிரசவம் பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு வழிதான் உண்டு, அந்த சிலுவை வழிதான். அந்த சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து தான் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும், பாவத்தை கழுவ முடியும், வேற வழியே கிடையாது. அழகிய ஒரு சிரிப்பு, ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு போதகர் இப்படியாக சொன்னதாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக அவர் அவர் மக்களை ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார், மக்களை ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் அவர் ஒரு ரட்சிக்கும் ஒரு தைலமாக காணப்பட்டார். ஆனால் அவர் சிலுவைக்கு சென்ற பிறகும் அவர் ஊற்றுண்ட தைலமாக, அவரிலிருந்து புறப்படக்கூடிய தைலமாக, உலகம் முழுவதும் செல்லக்கூடிய தைலமாக, உலகத்தை முழுவதும் ரட்சிக்கக்கூடிய தைலமாக அவர் மாறினார் என்று சொல்லி அந்த பக்தன் சொன்னதாக கேள்விப்பட்டார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, அத்தனை உண்மை. அங்கதான் நமக்கு பாவம் மன்னிப்பு, அங்கதான் நமக்கு மீட்பு, வேற வழியே கிடையாது. அந்த பாலிகள் தொடப்பட்டது போல இன்றைக்கு எத்தனை பேர், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் தொடப்படுகிறார்கள். அவ்வளவு அன்றைக்கு எழுந்தது எத்தனை உண்மை. அது மாற்றமல்ல, இன்னொரு முக்கியமான காரியம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவை மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பு மாற்றம் இல்லை, நாம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு மாற்றம் இல்லை, அதை மறந்து போகக்கூடிய நிலைமை, அதை மன்னிக்கக்கூடிய நிலைமை மாற்றம் தேவன் நமக்கு கொடுப்பதில்லை, அதில் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். பாவத்தை செய்யாதபடிக்கு இனி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலம் தருவதுதான் அந்த சிலுவை. எஸ், 2:24 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்துக்கு சென்று
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக அப்படியாய் ஆனார் என்று பெரியவர்களே. He took upon himself our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes we were healed. That we being dead to sins should live unto righteousness. நீயும் நானும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காய் ஒரு வழியை திறந்தார். அது என்னவென்றால் நம் பாவத்தை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். பெரியமானவர்களே, நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, அவரே எல்லாம் செய்து முடிச்சிட்டார். ஆகவே அந்த பாவம் மன்னிப்பு மாற்றம் இல்ல, பாவத்தின் மேல் வெற்றி, பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு பலன் அந்த சிலுவையிலிருந்து நமக்கு வருகிறது. ஆகவே தான் சொன்னார், அதை தான் இயேசுவில் அழைப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாற்றதான் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் என்று ஆண்டவராக இயேசு தான் கொடுத்த பாக்கியம் எவ்வளவு பெருசு பாருங்க. He forgives us our sins. Not only that, He gives us victory over sin from all evil habits. From all evil habits. எல்லா பாவத்திலும் நம்மை கழுவி சுத்தமாக்கி நமக்கு தெய்வீக பலனை கொடுக்கிறார். ஆச்சரியமா இருக்குது அல்லவா? யோசித்து பாருங்க. பாவம் மன்னிக்க மாட்டோமா? பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு அப்படின்னா அதுல என்ன இருக்குது? ஒரு ரகசியம் இருக்குது. இயேசு ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசு ரத்தத்தில் வல்லமை உண்டு. அந்த சிலுவையின் அடிவாரத்தில் தான் நமக்கு நம்பிக்கை உண்டு. பெரியமானவர்களே, அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதுதான் நம்மை ரட்சிக்க முடியும். வேற வழியே இல்லை. பில்லிகிரஹாம் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னார். இங்கிலாந்து தேசத்துல ஒரு வாலிபர் தெருவில் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தானா. போலீஸார் அந்த வழியில் போகும் பொழுது எங்கிருந்தோ சத்தம் வருகிறதே என்னன்னு பார்த்தால் அது நடு இரவு நேரத்தில் அழுது கொண்டிருக்கான். ஒரு பயங்கரமான சத்தம், அழுகையின் சத்தம். போலீஸார் என்னன்னு சொல்லி பார்த்தார்கள். எதிர்த்து பார்க்கும் பொழுது வாலிபன் அழுது கொண்டிருந்தான். இன்னும் ஆடுவரே, எதுக்கு ஆடுவர? என் வீட்டை நான் போக தெரியல, எனக்கு என் வீட்டை மறந்து விட்டேன், எங்க இருக்கு எனக்கு தெரியலையா, ஆகவே நான் வீட்டுக்கு போக ஆசைப்படுகிறேன், நான் இந்த குழுவில் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியலன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் போலீஸார் சொன்னார், உனக்கு எந்த இடம், எந்த தெருவு ஞாபகம் இருக்கா? அல்லவட்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலோ ஒரு முக்கியமான இடமோ உனக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொன்னான் வாலிபன். அப்பொழுது திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவன் சொன்னானா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தின் மேல ஒரு பெரிய வெள்ள சிலுவை இருக்கிறது, அங்கே என்ன கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா என் வீடை கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னான். இவ்வளவு உண்மை பாருங்க பெரியமான தேவ பிள்ளைகளே. அந்த சிலுவை தான் நம்ம போக வேண்டிய இடத்தை காட்டக்கூடிய ஒரு சின்னமாக அமைகிறது. ஆகவே அதை குறித்து தான் நம்மளை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் அது பாவம் மன்னிப்பு மாற்றல, பாவத்தின் மேல் வெற்றியை கொண்டு வரக்கூடிய காரியமா இருக்குது. எனக்கு ஒரு அருமையான ஒரு நண்பன் தெரியும். அவர் சிறு வயதில் இருந்த பொழுது அவர் என்ன செய்வார், அப்பா அம்மா நல்லா செல்வாக்குடையவர்கள். ஆகவே அவர் என்ன செய்வார், பிள்ளைகளும் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து திடீர்னு வீட்டு விட்டு போயிடுவார். போனாக்கா பல நாட்கள் வீட்டுக்கு வரவே மாட்டார். அப்படியே அவங்க எல்லாம் அம்மா அப்பா அப்படி அழுது கொண்டு இருப்பாங்க. எங்க போனா பையன், எங்க போனா? வீட்டுக்கு திருப்பி ஒரு 10 நாள் பிறகு வருவார். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றி அப்படியே சோர்ந்து போனவராக வருவார். அப்ப கேட்பாங்க, அப்பா தம்பி ஏன் அப்படி செய்யற, உனக்கு என்ன ஒரு குறை வைத்திருக்கிற, வீட்டுல உனக்கு எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன கேட்கலாம், இது வேணா கொடுக்குறேன்ப்பா, நீ தயவு செய்து போகாத. சரி சரின்னு கேட்டுப்பார். ஆனால் பாருங்க, திருப்பி திடீர்னு ஒரு நாள் வீட்டுல காண போகிறார். வீட்டுல இருக்கவே மாட்டார். மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் பற்றி வீட்டுக்கு வருவார். எல்லாம் பயந்து கொண்டு இருப்பாங்க, என்னாவதோ என்ன போயிருப்பாங்க எனக்கு என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஒரு நாள் அந்த சகோதரி தாயானவர் சொன்னார், இந்த பாரு நான் ஒரு போட்டோ கொடுக்குறேன், அந்த போட்டோ பாரு, இயேசு சுவாமி காயப்பட்டவராய் உனக்காக சிலுவையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உனக்கு இந்த எண்ணம் வரும்பொழுதுதான் நண்பர்களோடு போயிடணும், வீட்டு விட்டு போகணும், அவங்களோடு சேர்ந்து அப்படியே சுத்திட்டு வரணும் எண்ணம் வரும்பொழுதுதான் இந்த படத்தை பார் தம்பி, இந்த படத்தை பார், அப்பொழுது கர்த்தருடைய உன்னை விடுவிப்பாருன்னு சொல்லி. அதே போலதான் ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு சோதனை வரும் பொழுதுதான் இந்த படத்தை பார்த்து பார்த்து தேவன் அவனுக்கு ஜீவனுள்ள ஒரு வேலையை கொடுத்து மேற்கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தில் அவன் அமர்ந்து இருக்கும்படி கிருபை கொடுத்தார். பெரியமான தேவர்களே, கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்துவின் காயங்கள் பாடுகள் நம்மை விடுவிக்கக்கூடியதாக, பாவத்தை மன்னிக்கிறது மாற்றல, இனி பாவம் செய்யாதபடிக்கு, நாம் தவறிலிருந்து விலகி போகும்படிக்கு, நாம் விடுதலை பெறும்படிக்கு, ஒரு தேவ பலனை பெறும்படிக்கு
சிலுவை நமக்கு செய்கிறது. ஆகவேதான் பவுல் சொன்னார், இதுதான்ப்பா நான் உனக்கு அறிய விரும்புகிறேன், இதுதான் தெரியாம இருந்தேன், ஏராளம் மக்கள் என்னை வீணாய் வேதனைப்படுத்தினேன், ஆனால் இப்பொழுதோ இந்த தேவ பலனை அறிந்து விட்டேன். ஆகவே இதைதான் நீங்களும் கண்டு கொள்ள விரும்புகிற. வேற எதையும் குறித்து நீங்க பார்த்து பேச வேண்டாம், வேற எதையும் குறித்து தியானிக்க வேண்டாம், அவரே கேளுங்க, அவரே பாருங்க. ஒரு தேவ பக்தன் இருந்தார். தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். ஏராள மக்கள் சுகமாவார்கள், ஏராள மக்கள் அவர் மூலமாக தொடப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம், நீங்கள் சுகமளிக்கும் வல்லமையை குறித்து பேசினால் நீங்கள் தவறி போகலாம். ஞானஸ்தானத்தை கொடுத்து நீங்க எப்பொழுது பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் தவறி போகலாம். எந்த டாக்டர்ஸ் குறித்து பேசினாலும் நீங்கள் தவறி போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் பாடுகளை குறித்து நீங்க பேசுவீங்க என்றால் நீங்கள் தவறவே போக மாட்டீர்கள் என்று சொல்வாராம். எத்தனை உண்மை! How far, how true it is, my dear brothers and sisters. It is the cross that cleanses us, the cross that gives us victory, the cross that gives us grace not to make any error or sin against him. பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கு பலன் தரும் ஒரே ஒரு காரியம் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் நமக்கு. ஆகவேதான் எப்பொழுதும் சிலுவை நினைத்துக் கொள்வோம். சோதனைகள் வரும்போது சிலுவை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுது, ஏசாயா 53:5 என் நிமித்தம் காயப்பட்டு என் அக்கிரமத்தோடு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவர் தண்டனாகணும். He was wounded for my transgressions, he was bruised for our iniquities, the chastisement of our peace was upon him, with his stripes we are healed, he was wounded for our transgressions. It is not only for us he died on the cross so that we can be redeemed, not only that, but we should also remember that for because of you and me he died on the cross. அவர் நம் பாவத்தை நம்மை மீட்டெடுப்பதற்கு மாற்றம் இல்லை, நம் நிமித்தம் தான் அவர் சிலுவையில் மரித்தார், நம் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார். அதை நினைக்கணும் பிரியமானவர்களே. ஆகவேதான் சிலுவை காட்சியை பார்க்கும் போது, சிலுவையை தியானிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பாவத்திலிருந்து விலகி காக்கப்படுவோம். ஐயோ, நான் மறுபடியும் அடிக்கக்கூடாது சிலுவையில, நான் இவ்வளோ பாவம் செய்தேன், அதனால்தான் அவர் தொங்கினார், அதனால்தான் அடிக்கப்பட்டார், அதனால்தானே நொறுக்கப்பட்டார். ஆகவே நான் மறுபடியும் தவறு செய்யக்கூடாது என்று ஒரு தெய்வீக பலன் நம்மை நிரப்புகிறது, ஒரு தெய்வ பயம் வந்து நிரப்புகிறது, பாவத்தை குறித்து ஒரு பயம் வந்து நிரப்புகிறது. அது நம்மை பாவத்து விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்து சிலுவை குறித்த தியானத்தை எப்போதும் செய்யுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் think of it. Read 53rd ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அனுதினமும் வாசிங்க. அதுல பாவ மன்னிப்பு உண்டு, அதுல வியாதியிலிருந்து விடுதலை உண்டு, அதுல இருக்கும் எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து நமக்கு மீட்பு உண்டு. அதை வாசித்துக் கொண்டிருங்க, அதே தியானித்துக் கொண்டிருங்க. ஒரு பக்தன் அப்படிதான் ஒரு நாளெல்லாம் ஜெபித்தாராம், ஆண்டவரே என்னை ரட்சித்தது மாற்றம் இல்ல, இன்னைக்கு என்னை வல்லமையா பயன்படுத்தி கொண்டு வருகிறேன், உனக்கு ஸ்தோத்திரம், நன்றியப்பா. ஆனால் நான் மறுபடியும் பாவம் செய்யாமல் இருந்து நான் பின்வாங்கி விடாதபடிக்கு, இந்த நீ கொடுத்த இந்த கிருபையை நடந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று உபாசனத்தை ஜெபம் பண்ணலாம். எத்தனையோ பக்தர்கள் வந்தார்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், ஆனால் எங்கேயோ இடத்துல இந்த கிருபை இழந்து போனதாக நான் பார்க்கிறேன். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது சாமி, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அழைத்து கொண்டிருந்தாலும் அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போனார். அவர் போய் ஆண்டவர் சமூகத்தில் நின்ற பொழுது முன்னால பார் என்று சொன்னாராம். ஒரு புஸ்தகம் விரிக்கப்பட்டிருந்தது, அந்த புஸ்தகத்தை பார் என்னன்னு சொன்னாராம். பார்த்தால் ஏசியா 53 அந்த பக்கம் திறக்கப்பட்டிருந்தது. அது இருக்குது, அதே நீ வாசி, அதே தியானி, அதே நீ பிரசங்கம் பண்ணு, நீ பின்வாங்கவே மாட்டாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு மீட்பு, அதுதான் பாவ மன்னிப்பு, பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு கிருபை கொடுக்கிறது. அதுதான் எத்தனை பாக்கியம். அதுதான் போல் சொன்னார், I want you to know only about Christ and him crucified. There is such great blessing from that cross. அநேக ஆசீர்வாதம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்கள். அவர் நமக்காக சாபம் வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். 28 டியூட்ரானமி உபாகமத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தேவாலய பிரமாணங்களை கை கொள்ளாமல் தவறி விட்டு போகும் பொழுது எப்படிப்பட்ட சாபங்கள் வருகிறது என்று பார்க்கிறோம். பயங்கரமான சாபங்கள், அதெல்லாம் அதிக வியாதிகளை பார்க்கிறோம், அதிகமான கொடூர வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த நிலைமை ஒருவருக்கும் வரக்கூடாது. ஆனால் அதை தப்பித்துக் கொள்ள ஒருவராலும் முடியாது. காரணம், யாராலும் பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை, யாருக்கும்
அது ஜெயத்தை கொடுக்க ஒருவராலும் முடியவில்லை. அதோடு கூட சேர்ந்து இந்த ஜனங்கள் பரிசேயர்கள் என்ன செய்தார்களாம்? கூடுதலாக ஒரு 500 பிரமாணங்களை சேர்த்து விட்டார்கள். ஜனங்களுக்கு ஒரே பாடு, ஜனங்களுக்கு தாங்க முடியாத வேதனை, தவித்துக் கொண்டிருந்தார்கள் பாவத்தை மேற்கொள்வதற்கு. பிரியமானவர்களே, முடியாத நிலைமை, பிரமாணத்தை கைக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்திலிருந்து தான் நம்மை மீட்டெடுக்கும்படிக்காக நியாய பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமானார். காரணம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதற்காக. அநேக தடவை நாம் பயப்படுகிறோம். 4 தலைமுறைக்கும் தேவன் விசுவாசிக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதே, அவருடைய நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே எங்கள் பெற்றோர் செய்த பாவத்தை நிமித்தம் நான் கஷ்டப்படுகிறேனா, என்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தை நிமித்தம் நான் கஷ்டப்படுகிறேனா, என் பிள்ளைகள் நிலைமை வரக்கூடாது என்று சொல்லி நாம் எவ்வளவு தவிக்கிறோம். அதுக்கு ஒரே பரிகாரம் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான். Because he became a curse for us, that we might be redeemed from the curse of the law. Cursed is everyone that hangeth on a tree, says the word of God. சிலுவை அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆகவே அந்த சாபத்தில் நம்ம விடுவிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக அவரே சாபமானார். எத்தனை வாக்கியம்! This is not a great blessing. That's what Paul said, I have determined not to know anything among you except Christ and him crucified. கிறிஸ்து அன்றி வேறு எதையும் உங்களுக்கு சொல்ல நான் விருப்பப்படவில்லை. அதுலேருந்து நமக்கு வரக்கூடியது என்ன? பாவ மன்னிப்பு, பாவத்தின் மேல் வெற்றி. அதோட கூட வேதம் சொல்லுவது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை, தெய்வீக ஆசீர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தலைமுறை வருவதற்கு அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கிறார். தேவன் எத்தனை நல்லவர் பாருங்கள். தன் குமாரனை அதுக்காகவே அழைக்க கொடுத்தார். எவ்வளவாய் நேசித்த தன் ஒரே நேசகுமாரனை சிலுவையில் அழைக்க கொடுத்தது காரணம், நாம் பாவிகளா இருக்கக்கூடாது, நாம் நித்திய ஜீவனை அடையணும், அவரோடு கூட வந்து எப்போதும் ஜீவிக்கணும் என்ற ஒரே ஒரு வாஞ்சியோடு அதை செய்தார். பெரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சிலுவைக்காக நன்றி செலுத்துவோமா? சிலுவை வைத்து முன்னால் வைத்து அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது நமக்கு பலன் கொண்டு வரும், சுகம் கொண்டு வரும், ஆரோக்கியம் கொண்டு வரும், பாவத்தின் மேல் வெற்றியை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூன்றாவதாக முக்கியமான காரியம் சிலுவையில் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? வேதம் சொல்கிறது, ஏசியா 53ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசித்திருப்பார். அவர் தாமே நம் பலன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். Himself took our infirmities and bare our sicknesses என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது தேவன் அநேக மக்களை இயேசுவை கொண்டு வந்தார்கள். நோயினால் வாடி பிசாசினால் கட்டப்பட்ட மக்கள் எல்லாரும் சுகமாக்கினாராம். எதற்காம்? இந்த வேத வாக்கியம், ஏசியாவில் எழுதப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்காய் அதை செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவத்தை மாற்றி சிலுவையில் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்முடைய சாபங்களையும் நம் நோய்களும் ஏற்றுக்கொண்டார். நோய் எங்கிருந்து வந்தது? வேத வாசித்து பாருங்கள். ஈதேன் தோட்டத்தில் நோய் கிடையாது. தேவன் மனிதனை உருவாக்கின பொழுது ஆதாம் ஏவாளும் சுகமாய் வாழ்ந்தார்கள். என்றைக்கு பாவம் வந்ததோ அப்பொழுதுதான் சாபம் வந்தது. அதன் பிறகுதான் வியாதி வந்தது. ஆகவே இந்த மூல காரணம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது என்ன? பாவம் தான். ஆகவே பாவ பரிகாரியாக இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய எல்லா தீமையும் நீங்கி போய், பாவத்தில் வந்த தீமையெல்லாம் நீங்கி போய் நாம் விடுதலை பெறுவதாய் மாறுகிறோம். அநேக தடவை அங்கு பழைய நாட்களிலிருந்து இன்றைக்கும் தர்க்கம் நடந்து கொண்டு, இஸ் ஹீலிங் இஸ் தி அட்டோன்மெண்ட், இஸ் ஹீலிங் ஆல்சோ இன் தி அட்டோன்மெண்ட் என்று கேட்பார்கள். இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மட்டும்தான் மரித்தாரு, அவர் நம் வியாதியை எங்க சுமந்தார் எழுதப்பட்டிருக்குதுன்னு கேட்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் மூலமா ஒருவர் கூட சுகம் பெற மாட்டாங்க. Not a single person would have been healed in such people's ministry. Because where is faith for people to be healed when they preach like this? ஆனால் இயேசுவை சிலுவையில் எனக்காய் மரித்தது மாற்றமே, என் பாவத்தின் வியாதியை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று நம்புகிறவர்கள் தான் சுகத்தை பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். காரணம், இன்றைக்கு போன வாரம் நம்ம தியானித்தோம். The second proof, the most important proof is that we see in 1 Corinthians 11th chapter 30th verse, 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு நீங்கள் பலவீனர்களும் சுகவீனமாய் காணப்படுகிறீர்களே. ஏன்? தேவ சரித்தை நீங்கள் தெரியாமல், அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் நீங்கள் கம்யூனியன் எடுப்பதனால
நீங்க அநேகர் பலவீனங்களா இருக்கிறீங்க. That means we have to discern the Lord's body. The Lord's body was not broken not only for our sins but also for our sickness and diseases. That is why we are weak and sick and sickly. Many are sickly among you என்று எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலன். காரணம், we have not discerned the Lord's body. He was wounded for my transgressions. He was bruised for my iniquities. By his stripes I am healed, says the Bible. The Bible says he himself took our infirmities and bare our sicknesses. இந்த உலகத்தில் காணப்பட்டதெல்லாம் ஊழியத்தில் சுகம் சுகம் சுகம், எத்தனை பேர் வந்தாலும் சுகமாக்கலாம். மிகவும் நெருங்கிய ஒரு ஊழியம் அது அவருக்கு. ஏராளமாய் செய்ததுதான். ஆம், நீதான் இயேசு, நீதான் மேசியாவா என்று சொல்லி யோவான் சந்திக்கப்பட்டு தன் சீடர்கள் அனுப்பும் போது அவர் சொன்னதுதான் என்ன? போய் சொல்லுங்கள், நான் சுகமாக்கிறேன் மக்களே. இந்த வியாதிஸ்தர்கள் சுகமாகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மருத்துவர்கள் எழுதுகிறார், போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவருக்கு இருந்ததெல்லாம் என்ன? விடுதலையின் ஊழியம். இன்றைக்கும் அந்த நேசரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு விடுதலை உண்டு தெரியும். அவர்களே பவுல் அப்போஸ்தலன் முழு கொடுக்கப்பட்டதான். சரி, முன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு சுகம் உண்மை வராதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாரா? 3 தடவை வேண்டினார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும், என்னால் தாங்க முடியல இந்த வழிய, எனக்கு தயவுசெய்து சுகமாக்கும் என்று கேட்டார். 3 தடவை கேட்டு இருக்கிறார். ஆண்டவரே ஏதாவது பதில் கொடுக்கணும் இல்லையா? ஒண்ணு நான் சுகமாக்குறேன், அல்லாட்ட நான் சுகமாக்க முடியாது பதில் கொடுக்கணும் இல்லையா? அவர் சொன்ன பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும்பா, என் கிருபை உனக்கு போதும், என் பலன் பரிபூர்ணமா விளங்கும், அது வீரமா என்று கேட்டார். சொன்னா பவுல், எனக்கு அது போதும் சாமி, நான் பலவீனனா இருக்கும் பொழுது நான் பலனுள்ளவனாய் மாறுகிறேன் என்று சொன்னார். When I am weak, I am strong என்று சொல்லி பவுல் சொன்னார். God has taken our sickness also upon the cross. Yes, there is redemption on the cross. At the same time, there is healing also for our sick bodies. Healing is in the atonement, my dear brothers and sisters. When we believe it, we will receive it. பாருங்க, இன்றைக்கு பாவம் இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்தில் விடுதலை செய்திருக்கு. ஆனாலும் நம் வாழ்க்கையில் எத்தனை பலவீனங்கள் காணப்படுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறார், நாம் அநேகர் தவறுகிறோமே சகோதரர்களே, in many we offend all. அநேக காரியங்கள் தவறுகிறோமே சகோதரர்களே என்று எழுதுகிறார். அப்படின்னா இன்றைக்கும் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பலவீனம் இருக்கிறதா இல்லையா? நாம் பரிபூர்ணம் ஆகிவிட்டோமா? இல்லை. ஒவ்வொரு நாளும் அதற்காக கெஞ்சுகிறோம், ஒவ்வொரு நாள் அதற்காக அழுகிறோம். ஆண்டவரே எனக்கு பரிபூர்ணத்தை தாழ்ந்து கொண்டு எழுதுகிறோம். தேவன் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிதான் கிறிஸ்தவ வியாதியும் கூட, ஏதோ வியாதி நம்ம சரித்திருப்பதனால அது தேவன் அதை சுமக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. பெரியவர்களே, வியாதி என்பது எதனால் வருகிறது? பல காரியங்கள், சீதோஷ நிலையில் வருகிறது. நம்முடைய தூக்க இன்மையினால, கடினமாய் உழைப்பதனால, சரியான உணவுகள் சரியா சாப்பிடணும், அல்லாவிட்டால் தேவையில்லாத உணவை சாப்பிடுவதனால பல காரியங்களால் வியாதி வருகிறது. When we rectify, when we begin to learn from these things, we begin to get healed from all our weaknesses. Not only that, it is the cross that has borne our sicknesses and diseases upon his body. And then when we believe it, we will be healed. We will be healed. எப்படி பரிசுத்தமாய் வாழ்க்கை எப்படியோ அதே போலதான் சில சுகமும் ஒவ்வொரு நாளும் நாம் சுகம் பெற்று பரிபூர்ணராய் மாறுவதை கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே just because sickness is coming to us, we should not say that Jesus has not carried our sickness on the cross of Calvary. No, never. அது சொல்லவே கூடாது. இன்றைக்கு ஏன் அநேகர் சுகமாவதில்லை என்று அநேகர் பேசுவார்கள். ஆனால் ஏன் இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படுவதில்லை என்று அதே கேள்வி நாம் கேட்கலாம். We can ask the same thing. Why are not people being saved? So also likewise, all people are not being healed. Not because Jesus has not borne our sins and not carried our sicknesses. No. We have to believe him. We have to trust in him. Paul knew the secret of the power of the cross. That is why he said, I am determined not to know anything among you save Jesus Christ and him crucified. இயேசு கிறிஸ்துவின் சில இடத்துக்கு படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் எதையும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு உண்டு, சாபத்தில் விடலை உண்டு, நோயில் விடலை உண்டு. கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அநேக ஆசீர்வாதம் உண்டு. அதில் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 49ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 49-50 வசனம் சொல்லுகிறேன். நான் அக்கினியை போட வந்தேன், ஆனால் நான் பண்ண வேண்டிய நான் செல்ல வேண்டிய ஸ்தானம் ஒன்று உண்டு. அது முன்பாக எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். நான் அக்கினியை போட்டால் நலமா இருக்க
இப்பே பற்றியிருந்தா நலமா இருக்காதாம் என்று இயேசு சுவாமி விரும்புவதாக பார்க்கிறோம். On the cross he was crucified that we may receive the fire of the Holy Spirit. அவர் சொன்னாரே, யோவான் உங்களை இன்னைக்கு ஜலத்தான அபிஷேகம் பண்ணுகிறார், உங்களை ஞானத்தான கொடுக்கிற ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறவரோ உங்கள் ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த அக்கினியை போட வந்தேன், அதற்காக நான் நெருக்கப்படுகிறேன். I have to go through a baptism before that. Oh, how I straightened before it என்று சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நோக்கப்பட்டதற்காக நாம் பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக. ஐயோ, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எத்தனை இனிமையான ஒரு வாழ்க்கை. அதுதான் நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, ஆஸ்தி செல்வம் எல்லாம் நல்லதாப்பா, எல்லாம் கொடுத்திருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய அபிஷேகம் வேணுமே. When the Holy Spirit comes, He comes into your heart, and there is such a great joy. You know God is in you. உனக்குள் இயேசு இருப்பதை, தேவாதேவன் உமக்குள் வாசம் செய்வதை உணரக்கூடிய பாக்கியம் பெறுவதுதான் அபிஷேகம். அதற்காக அவர் தத்தளித்தார், அதை கொடுப்பதற்காக. அவிதான அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்க, நான் தேவனிடத்தில் பெற்ற அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வரும் வரைக்கும் காத்திருங்க. தேவாதி தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்றோராய் இறங்கி வந்தாராம். என்ன வாக்குத்தம் அது? நீ போ மகனே, நீ போய் உன் ஜீவனை சிலுவையில் கொடு, மக்களுக்கு அப்போது உன்மேல் ஆவியை அவர் மேல் ஊற்றுவேன், அப்பொழுது உன்னை போல அவர் மாறுவார்கள். அதுதான் பிதாவின் விருப்பம். ஏசாமிக்கு அதான் விருப்பம். அதுக்காக நான் துடித்துக் கொண்டிருந்தார். இந்த ஜனங்களை எப்படி என்னை போல மாற்றுவது, நியாய பிரமாணத்தில் இந்த பிள்ளைகளை எப்படி விடுதலை செய்வது, பாவத்தின் வெற்றியை எப்படி கொடுப்பது, இவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்று. ஆகவேதான் அவர் தத்தளித்தார் சிலுவையில, நமக்கு தம் ஆவியை கொடுப்பதற்காக. பவுல் அப்போஸ்தலருடைய விஷயமெல்லாம் தெரிஞ்ச பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியது சிலுவைதான். இந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி பிரசங்கித்ததாக பார்க்கிறோம். இந்த நாளிலே, இந்த லென்ட் டேஸ்ல, let us concentrate, let us meditate on the cross of Christ every day, and we will not sin. We will receive all the blessing that the cross brings for us. சிலுவை வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்க ஆவலாய் காத்திருக்கிறார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, அதே தியானிப்போமா, அதேக்காக நன்றி செலுத்துவோமா, அதை விசுவாசிப்போமா, அல்லது வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்க ஆவலாய் காத்திருக்கிறார். When we believe and give thanks to the Lord, when we come with a heart of gratitude and say, Lord, thank you for what you did for me on the cross of Christ. I believe it, Lord, and accept it. It will become your blessing. அது நம்முடைய ஆசீர்வாதமாய், அது நமக்கு மாறும். நம்ம எல்லாம்